அவங்க வந்துட்டாலே மற்றெல்லாம் அப்படியே நைஸாக ஓடிடும். இதெல்லாம் மைனஸ் வேவ்ஸ் ஆக்டிவிட்டி. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அந்த 18-18 அப்படிங்கிறது அவங்க மகா மந்திரமாக பயன்படுத்தலாம். சச்சில் தேவதையே என்னை காப்பாற்று, நான் பண பிரச்சனையில் இருக்கேன், நாளைக்கு விடிஞ்சா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அடுத்த மாதம் எனக்கு பிரச்சனை இருக்கு, இனி எனக்கு எந்த ஒரு இதுவும் எனக்கு வழியே தெரியல, நான் உழைக்க தயார், நான் செய்யறதுக்கு தயார், நான் என்னுடைய எல்லா வகையான முயற்சிக்கும் தயார், ஆனால் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருக்கு, அதை மட்டும் உடைச்சிட்டு பணமாகிய அந்த பணம் ஆகிய மேனிஃபிளிகேஷனோட எனர்ஜி, இந்த மணி எனர்ஜி, மணி ஃப்ளோ எனர்ஜி எனக்கு தா, நீ வந்தினா அது நடக்கும் அப்படிங்கிறது தான்மையா பணிந்து நம்ம வேண்டணும்னா நின்று கேட்டோம்னா சச்சியல் தேவதை அன்பாக நமக்குள்ள வந்து சேரும். நமக்குள்ள சேர்ந்துச்சுனாக்கா படிப்படியாக நம்ம வாழ்வில் முன்னேறலாம். ஏன்னா கடன் குறைய ஆரம்பிக்கும். சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய எதிரிகள் எல்லாம் நண்பராக மாறுவார்கள். நண்பராக மாறும் பொழுது பல உதவிகள் வரும். அங்கே போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. நம்மளை பார்த்து அவங்க பாட்டுக்கு ஓகே நல்லா இருந்து வாழ்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க, நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா சச்சியல் தேவதை. ஸோ இந்த 18-18 நிறைய பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 16-16, 17-17, 18-18 இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் எப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சச்சியல் தேவதைகளுக்கு 18-18ங்கிற நம்பர் வந்து அற்புதமாக பொருந்தும். சரி, நீங்கள் ஒரு 108 தடவை 18-18 மட்டும் எழுதுங்களேன் ஒரு நோட்டில், ஸ்ரீராம ஜெயம் மாதிரி. அப்படி எழுதும்பொழுது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய மிக ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்திற்கு, வாழ்வியல் இயக்கத்திற்கு இயந்திரமாக இயங்கி கொண்டிருக்கும். ஏதோ ஒரு ஸ்டக் இருக்கா, அதை தூக்கி விட்டுடும். ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தடங்கள் இருக்குதா, அதை தூக்கி விட்டுடும். ஆக நமக்குன்னு ஒரு சக்தி இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், பண ஈர்ப்பு இருக்கும். அந்த பண ஈர்ப்பு ஏதோ ஒரு மூலியமா பிளாக் ஆகிருக்கும். இந்த மாதிரியான சில பரிகாரங்கள், சில தேவதைகளுடைய அனுகிரகங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஆக சச்சியல் தேவதைக்கான அடைப்புக்குரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 18-18. ஸோ அந்த 18-18 மையமாக நினைச்சுக்கிட்டு, இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில நிரந்தரமாயிருங்க, என்னோட குழந்தைங்களுக்கு நிரந்தரமாயிருங்க, என் குடும்பத்துக்கு நிரந்தரமாயிருங்க, பண வரவு கண்டிப்பா இருக்க வேண்டும், செல்வ செழிப்பு இருக்க வேண்டும், அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் நான் கோடான கோடிகளை ஈட்ட வேண்டும், அதுல நல்லதும் செய்வேன், நான் என்னையும் காப்பாற்றிக்குவேன், இந்த உலகமும் நன்றாக இருக்க வேண்டும், உலக மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், பொதுவான சிந்தனையும். ஏன்னா தனக்குன்ற ஒரு விஷயம் தான் செல்ஃபிஷ்ன்ட்டு போயிடுவாங்க. ஆக எந்த ஒரு விஷயத்துலையும் வாழ்க்கையில செல்ஃபிஷ் இருக்கணும், ஆனா மகா செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. செல்ஃபிஷ் அப்படின்னா தன் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, தனக்கு தேவையான சொல்லுவாங்க. ஸோ தனக்கு மிஞ்சிதான் தானமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான விஷயங்களை நமக்கு பூர்த்தி செய்வதற்கு நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயம் சொன்னதில்லை. இந்த ஏஞ்சல் பரிகாரங்கள், ஏஞ்சலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார் குலதெய்வத்துக்கும் ஏஞ்சலுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுமா, நான் வந்து என்னமோ வேற ஏதோ எனிமையை கூப்பிட்ற மாதிரி இல்லை. தேவதைகள் வசம்தான் தெய்வம், தெய்வம் வசம்தான் தேவதை. விஷமான வாழ்க்கை நம்ம உள்ள இருக்கும் பொழுது விஷத்தை முறித்து நல்ல பாலாக அமுதமாக வாழ்க்கையை நீரோட்டமாக கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ்ல இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.